பக்தி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். விஞ்ஞான அடிப்படையில் கிரகங்கள் வான மண்டலத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டே இருக்கின்றன. அவற்றின் இயக்கத்திற்கு ஏற்ப பூவுலகில் உள்ள ஜீவராசிகளை அவை ஆட்டி படைப்பதை தான் நம்முடைய பண்டைய பாரம்பரியத்துடன் சொல்லப்பட்டு வருகின்ற ஜோதிட சாஸ்திரத்துடன் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்றோம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், நவகிரகங்கள் யார், அவர்களுடைய பூர்வீகம் என்ன, கிரகங்கள் எப்படி தோன்றின, அவர்களுடைய வம்சாவளியினர் யார் என்பதை பற்றியெல்லாம் இனி வரும் பதிவுகளில் நான் தொடர்ந்து காண இருக்கின்றோம். அதற்குரிய ஒரு முன் உதாரண பதிவாகத்தான் இந்த பதிவு இருக்கப் போகின்றது. முதலில் நவகிரக பரிபாலனத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து கிரகங்களும் ஒருவருக்கொருவர் உறவு முறையினர் என்பதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்வதானால், தற்போதுள்ள ஒரு மந்திரி சபையை போன்றதுதான் நவகிரக பரிபாலனம் எனலாம். மந்திரி சபையின் தலைமை மந்திரியை முதன் மந்திரி அல்லது பிரதம மந்திரி என அழைக்கலாம். அந்த பிரதம மந்திரியாக அல்லது முதல் மந்திரியாக செயல்படுபவர்தான் சூரிய பகவான். நவகிரகங்களில் சூரியனே தலைமை கிரகமாகும். சபாநாயகர் போன்றவர் சந்திரன். இந்த சந்திரன் அனைவருக்கும் பொதுவானவராவார். சந்திரன் ஒரு மாதத்தில் எல்லா கிரகங்களையும் சந்தித்து விடுவார். ராசி இல்லங்கள் 12ஐயும் ஒரு வளம் வந்து 27 நாட்களில் அனைத்து கிரகங்களையும் சந்தித்து விடுவார். உண்மையில் இவர் ஆளும் கட்சி அமைச்சர், எதிர்கட்சி அமைச்சர் என்ற பாகுபாடு இன்றி அனைவருடைய கருத்துக்கும் செவிசாய்த்து தகுந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். சந்திரன் இவ்வாறு ஒரு சபாநாயகரை போல் செயற்பட்டு வருவதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும். இப்போது நாம் ஆளும் கட்சியினர் மட்டும்தான் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள், எதிர்கட்சியினர் அமைச்சர்களாக இருப்பதில்லை. ஆனால் பண்டைய காலங்களில் மாபெரும் பேரரசுகளில் தன் மந்திரி என்றும் துன் மந்திரி என்றும் இருவகை மந்திரிகளும் அரச சபையில் இடம்பெற்றிருந்தனர். அவ்விருவகை அமைச்சர்களும் அரசருக்கு தங்கள் ஆலோசனைகளை வழங்கி வந்தனர். சந்திரன் வளர்பிறையாக இருக்கும் காலங்களில் தன் மந்திரியை போலவும், தேய்பிறையாக இருக்கும் காலங்களில் துன் மந்திரியை போலவும் ராசி இல்லங்களில் செயல்பட்டு வருகிறார். குரு, சுக்கிரன், புதன் ஆகிய சுபகிரகங்கள் ஆளும் கட்சி அங்கத்தினர் போன்றவர்கள் ஆவார்கள். அங்காரகன் அதாவது செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகிய பாப கிரகங்கள் எதிர்கட்சி அங்கத்தினர்கள் போன்றவர்கள் ஆவார்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 9 கிரகங்களும் ராசி இல்லங்களில் பவனி வந்து கொண்டே 27 நட்சத்திர மண்டலங்களை கடந்து கொண்டே இருக்கின்றன. நவகிரகங்கள் தமது பரிபாலனத்தின் மூலமாகவே பூ உலகில் உள்ள ஜீவராசிகளுக்கு அவரவர்களுக்குடைய பூர்வ புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப நல்லது கெட்டது போன்ற பலன்களையும் அவை வழங்கி வருகின்றன. முற்பிறப்பில் தீமை செய்தவர்கள் இப்பிறப்பில் கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்தே வருகின்றனர். முற்பிறவியில் நல்லது செய்து புண்ணிய பலன்களை விருத்தி செய்து கொண்ட நல்ல ஆன்மாக்கள் இந்த பிறப்பில் நல்ல யோக பலன்களை தொடர்ந்து அனுபவித்து வருகின்றனர். அதாவது இது எப்படின்னா, நம்முடைய பேலன்ஸ் பேங்க்ல எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளால செலவு பண்ண முடியும். அது மாதிரி பேங்க் பேலன்ஸ் நல்லா இருந்தா நம்ம எந்த விஷயத்திலையுமே தைரியமா இறங்கி செய்ய முடியும். அதே பேங்க் பேலன்ஸ் கம்மியாக இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான விஷயங்களில் சிரமத்தையும் கஷ்ட நஷ்டங்களையும் பண கஷ்டத்தையும் நம்ம எதிர்கொள்கிறோம். இதே போல விஷயம்தான் புண்ணிய கர்ம பலன்கள் விஷயத்திலையுமே நடக்குது. எனவே நாம் எப்போதும் புண்ணியத்தை மிகுதியாக செய்து பாக்கியவான் என்று பெயரெடுக்கவே முயல வேண்டும் என்பது இதனால் மிக மிக அவசியமாகிறது. இந்த வகையில் நம்மை ஆட்டி படைக்கும் நவகிரகங்களின் உறவு முறைகளை பற்றி பார்ப்போம். சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் பிரபஞ்சங்களில் ஜீவராசிகளை தோற்றுவித்து அவற்றை ரட்சித்து காத்து ஆட்டி படைக்கும் வேலையை மேற்கொண்டனர். ஜீவராசிகளை பிரம்மன் சிருஷ்டித்தாலும் அந்த பிரம்மன் சிவனுடைய அருளையும் பெற்றுதான் சிருஷ்டி தொழிலை செய்ய வேண்டியிருந்தது. இதன் காரணமாகத்தான் தவமுடை பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன்னர் சிவனுடைய அருளினாலே ஜென்மத்தில் நிச்சயிப்பான் என்ற பாடல் எழுந்துள்ளது. அந்த வகையில் மும்மூர்த்திகளின் பணி என்பது கீழ்கண்ட வகையில் அமைகிறது. பிரம்மா ஜீவராசிகளின் சிருஷ்டிகர்த்தா, அதாவது படைத்தல். விஷ்ணு ஜீவராசிகளின்
ஜீவராசிகளின் ஆயுள் முடியும் போது அந்த ஜீவராசிகளை அழித்து வருபவர். அழித்தல் தொழில். இதன் காரணமாக மேற்கொண்ட 3 பேரும் முறையே ஆக்கல், காத்தல், அழித்தல் போன்ற 3 செயல்களையும் ஏற்று கடைபிடித்து வந்ததாக நமது புராண இதிகாசங்கள் நமக்கு எடுத்து சொல்கின்றன. பிரம்மா தன் ஒருவனால் மட்டும் இந்த சிருஷ்டி தொழிலை முழுமையாக செய்ய முடியாது என்பதை அறிந்திருந்தார். ஆகையால் தன்னுடைய தொழிலுக்கு துணையாக அவருக்கு உறுதுணையாக இருக்கும் பொருட்டு ரிஷிகணங்கள், பிரம்ம ரிஷிகள் ஆகியோரை தமது மனோசக்தியான மானசீக சக்தியால் அவர்களை மானசீக புத்திரர்களாக தோற்றுவித்தார். அவர்களுள் சப்தரிஷிகள் எனப்படும் 7 பேர் மிகவும் முக்கியமானவர்கள் ஆவார்கள். சப்தரிஷிகளில் யார் யாருக்கு பிறந்தவர்கள் எந்தெந்த பேரில் நவகிரக பரிபாலனத்தில் இடம்பெற்று இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். சப்தரிஷிகளில் முதலாமானவர் மரிஷி மகரிஷி. இவருடைய புத்திரர் காசிப மகரிஷி ஆவார். காசிப மகரிஷியினுடைய முதல் மனைவி வயிற்றில் பிறந்தவர்தான் சூரிய பகவான். சூரியனுடைய மகன் சனி. 2வது அத்திரி மகரிஷி. அத்திரி மகரிஷியினுடைய மகன்தான் சந்திரதேவன். சந்திரனுடைய மகன்தான் புதன். ஆங்கிரச மகரிஷி. இவர் மகன் பிரகஸ்பதி என்றும் வியாழ பகவான் என்றும் அழைக்கப்படுகின்ற தேவகுரு ஆவார். பிருகு மகரிஷி. இவர் மகன் பார்க்கவன் என்று சொல்லப்படுகின்ற அசுர குருவான சுக்கராச்சாரியார், அதாவது சுக்கிரன். புலஸ்திய மகரிஷி. இவர் மகன் விஸ்வான். இவர் மகன்கள் குபேரன் மற்றும் ராவணன் போன்றவர்கள் ஆவார்கள். கிருது மகரிஷி. இவருடைய மக்கள், அதாவது இவருடைய பிள்ளைகள் 100 பேர் கட்டை விரல் உயரமுள்ளவர்கள் ஆவார்கள். இவர்கள் எப்போதும் சூரியன் முன் நின்றபடி சூரியனை துதிபாடி பின்னோக்கி நடந்து சென்ற வண்ணமாகவே இருக்கின்றனர். இவர்கள் கிருதர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். வசிஷ்ட மகரிஷி. வசிஷ்ட மகரிஷியினுடைய வழியில் சுமார் 10 தலைமுறைக்கு பின் பிறந்தவர்தான் பரத்வாஜ மகரிஷி ஆவார். ஸ்ரீ ராமபிரான் ராவணனை கொன்றுவிட்டு பரிவாரங்களுடன் புஷ்பக விமானத்தில் சீதா பிராட்டியார், லட்சுமணன், ஹனுமன் ஆகியோருடன் அயோத்திக்கு திரும்பும்போது காமதேனுவின் அனுகிரகத்தினால் அவர்களுக்கும் அனைத்து பரிவாரங்களுக்கும் விருந்து அளித்தவர் பரத்வாஜ மகரிஷி ஆவார். அப்படிப்பட்ட பரத்வாஜ மகரிஷியின் புத்திரன்தான் செவ்வாய் எனப்படும் அங்காரக தேவனாவார். மரிஷி மகரிஷியின் புத்திரனான காசிபருக்கு 13 மனைவிமார்கள். அவர்களில் முதல் மனைவி வயிற்றில் பிறந்தவர்தான் சூரியன். 2ஆம் மனைவி வயிற்றில் பிறந்தவர் ஹிரணியன், ஹிரண்யாட்சதன், சிம்ஹிகை என்னும் 2 பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் ஆவார்கள். காசிபருடைய 5வது மனைவி வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் பலரில் விப்ரசித்து என்பவர் அசுர புத்திரர் ஆவார், அதாவது அசுரகுல தலைவராக விளங்கியவர். இந்த விப்ரசித்துவுக்கும் ஹிரண்யன் தங்கையான சிம்ஹிகைக்கும் பிறந்தவன்தான் சுவர்பானு என்ற அசுரனாவான். இந்த சுவர்பானுதான் திருமால் மோகினி வடிவத்தில் இருந்து கொண்டு தேவாமுதத்தை பங்கிட்டு கொடுத்து கொண்டிருந்த போது மாறு வேடத்தில் ஒரு தேவனை போல வேடம் பெற்று தேவ அமுதம் உண்டு மேற்படி மோகினியின் கைத்தளத்தில் இருந்த அகப்பையினால் கொய்யப்பட்டு தலைவேறு உடல் வேறாகியவன். அப்போது உடல் பகுதி அசுர உருவில் இருக்க அமுதம் உண்டதால் உடல் பகுதி பாம்பாக மாறியதே ராகு என்பார். உடல் பகுதி அசுர உருவில் இருக்க தலைப்பகுதி மட்டும் 5 தலை பாம்பாக மாறி அமைய அதுவே கேது என அழைக்கப்பட்டனர். இந்த வகையில் 9 கிரகங்களுமே ஒருவருக்கொருவர் உறவினர்களாக இருப்பதை நாம் இங்கு காண்கிறோம். சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகியவர்கள் இருப்பதிலேயே மூத்தவர்கள் ஆவார்கள். சூரியன், புதன் 2ஆம் தலைமுறையினர் ஆவார். சனி, ராகு, கேது 3ஆம் தலைமுறையினர் ஆவார். அங்காரகன் பல தலைமுறைகள், அதாவது செவ்வாய் பல தலைமுறை கழித்து பிறந்தவர் ஆவார். குருவின் மனைவி தாரைக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவர்தான் புதன். ஆகவே குரு, சந்திரன், புதன் ஆகியோருக்குள் ஒருவருக்கொருவர் ஜென்ம பகையுண்டு என எடுத்துக்கொள்ளலாம். குரு சந்திரனையும் விரும்ப மாட்டார், புதனையும் விரும்ப மாட்டார். அதேபோல் புதன் குருவையும் விரும்ப மாட்டார், சந்திரனையும் விரும்ப மாட்டார். குடும்ப பகை நவகிரக பரிபாலனத்திலும் அப்படியே இடம்பெற்றிருப்பதை நாம் இங்கு காண்கிறோம். பிரகஸ்பதி என்னும் குரு தேவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தேவகுருவாக மாறினார். சுக்கராச்சாரியார் அசுரர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அசுர குருவாக மாறினார். தேவர்களும் அசுரர்களும் பரம்பரை பகைவர்கள்.
இதன் காரணமாகவே தேவகுருவும் அசுரகுருவும் ஒருவருக்கொருவர் ஜென்ம பகைவர்கள் ஆகின்றனர். இந்த இயற்கை குணம் நவகிரக பரிபாலனத்திலும் அப்படியே மாறாமல் இருப்பதை காண்கிறோம். கீழ்காணும் இந்த அட்டவணையின் மூலமாக எந்தெந்த கிரகங்கள் யாருடைய வழி தோன்றல்கள் என்பதை மிக தெளிவாக உணரலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை மற்றும் ஜோதிட தகவல்களை அறிந்து கொள்ள பக்தி ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.